எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கும்போது கும்பகோணத்தில் இருக்கும். கும்பகோணம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரும். அது பர்டிகுலராக மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற அந்த டிஃபன் ரெசிபிகள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அது தொடர்ந்து இன்றைக்கி பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த வடகறி. வணக்கம், என் பேர் விக்னேஷ் ஹரிகரன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வடகறி. எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க அந்த ரெசிபி. கடலப்பருப்பு நம்ம பகோடா மாதிரி பொரிச்சு தான் சார் பண்ண போகிறோம். சரி, நான் அதுக்கு வந்து 4 மணி நேரத்துலேயே கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஓகே. இப்போ நம்ம எண்ணெய் வச்சு பொரிச்சிட்டு பாக்கியில் மசாலா சாமான்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். நான் வடகறி வந்து சைதாப்பட்ட வடகறி வந்து எங்கள் ஏரியா வடகறி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி கும்பகோணத்தில் சரி எங்கள் வடகறியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பொதுவாக வடகறி வந்து எல்லா இடத்துலையும் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாமே போடுவாங்க. பட் நம்ம செய்கிற வடகறியில் நம்ம கரம் மசாலா மல்லித்தூள் எதுவுமே கிடையாது. இதில் சோம்பு உண்டு, கிராம்பு உண்டு, கல்பாசி உண்டு. ஓகே. கல்பாசி போட்டால் நல்லா ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகே. குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வடையும் அந்த மசாலாவும் டுகெதராக மிக்ஸ் ஆகிடணும். தண்ணி வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா அது உருண்டையாக இருந்தாலும் தண்ணி இழுக்காது. நம்ம மேஷ் பண்ணால் தான் தண்ணி எல்லாம் உள்ளே எடுத்துக்கும். சரி, எடுத்தால் தான் கரெக்டான இது வந்து. அதே டைமில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சக்கரை கடைசியாக போடும்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களோட சிக்னேச்சர் வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் போடு. ஆமாம். என்ன காரணம்? அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அந்த சக்கரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த காரம், அந்த கடலப்பருப்போட வாசனை, அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுறது. டிஃபனுக்கு எப்பவுமே சாம்பார் சட்னி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தி பெஸ்ட்டான மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டரில் பண்ணுற வடகறி. ஐயோ, சமடே. ஓகே, எனக்கு புரியுதா? எனக்கு இந்த சக்கரை எதுக்காக போடுறாங்க கடைசியாக. வெரி குட். இந்த ரெசிபி நம்மளுக்கு பண்ணுறவங்கன்னா திருமதி லக்ஷ்மி அம்மா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ரெசிபி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் மீட் பண்ணி இந்த ரெசிபிக்கு எடுத்துட்டு போகிறோம். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கும்போணம் வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு கண்டிப்பாக வாங்க, வந்து இந்த வடகறி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஈவினிங் 4:30லேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் அவைலபிள் இருக்குது. சீக்கிரம் வந்து சாப்பிட்டாங்க, எல்லாம் சீக்கிரம் காலி ஆகிடும். அது வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதம் ஆயிடுச்சு. பொங்கல் எப்படி போச்சு? சூப்பராக போச்சு சார். நல்லா போச்சு. அப்போ என்ன பண்ணலாமா? பண்ணிடலாம் சார். அப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். ஓகே. இன்றைக்கி வடகறி பண்ண போகிறோம். வடகறிக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு 1/2 கிலோ, வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, தக்காளி ஒரு 3 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, தாளிப்புக்கு வந்து சோம்பு 2 ஸ்பூன், கிராம்பு ஒரு 6 பீஸ், பிரிஞ்சி இலை ஒரு 3, கல்பாசி ஒரு 2-3 பீஸ் இருந்தால் போதும். கல்பாசி, காரப்பொடி ஒரு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், எண்ணெய் வந்து பொரிக்கிற தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பை அரைச்சிக்கலாம் சார். சரி. இது 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஒரு 1/2 கிலோ கடலப்பருப்பு. ஓகே. இது போட்டு நம்ம அரைச்சி நம்ம குறை பகோடா அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். வடைக்கு அரைக்கணும். வடக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி உப்பு போட்டு அரைச்சிடுவோம். ஓகே. கூட சோம்பு என்ன போட்டு அரைப்பீங்களா? எதுவுமே கிடையாது. உப்பு, கடலப்பருப்பு. ஆமாம், 2 தான். இப்போ ஊற வைக்கும் போது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அரைக்கும் போது வடைக்கு அரைக்கிற மாதிரி. ஆமாம். அதாவது ஒரு 80% சொல்லலாமா இல்லை 90% சொல்லலாமா? 80% போதும் சார். 90% ரொம்ப வழவழன்னு போயிடும். ஓகே. 80% கரெக்டாக இருக்கும். சரி, அப்போ எனக்கு அரைச்சிருக்காங்க. அரைச்சிருக்கேன். ஓகே. இப்போ இந்த கடலப்பருப்பு வந்து அரைக்கிற பக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப, ஏன்னா நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி போடும்போது அது போண்டா மாதிரி கான்செப்டில் போயிடும். அப்படி போண்டா மாதிரி இருந்ததுன்னா இங்கே மசாலா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணது உள்ளே போடும்போது ஒரு மாவாக போயிடும். அப்படி இருந்ததுன்னா வடகறி நல்லா இருக்காது. இது ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு சார். அரைக்கும் போதே பார்த்துருப்பீங்க, பக்குவம் இதுதான் இருக்குது. ஓகே. இந்த பக்குவத்தில் இந்த பக்குவம் கொஞ்சம் குறை இருக்கும். 1-2 கடலப்பருப்பு இருக்கும், அது இருந்தால் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி 80%. 80%. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஆமாம் சார். ஓகே, டன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் சூடா. ஓகே, இப்படிதான். ஆமாம் சார். அந்த 4 விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 விரலை வச்சு அப்படி லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணி விடணும். அப்போ தான் உதிரியாக சின்னதாக வரும். நீங்கள் மொத்தமாக அப்படி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரி. ரைட். ஓகே. இப்படி போட்டால் நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். சரி, ஓகே. ஃப்ரை பண்ணும்போது வந்து எண்ணெய் வந்து சூடு வந்து தன்மை வந்து கம்மியாக வைங்க. ஆமாம் சார். அப்போ தான் முறுமுறுன்னு வரும். ஆமாம். நம்ம வடகறி நல்லா நல்லா உதுத்து விட்டு ஒரே ஸ்டீமில் வைக்கணும். ஓகே. ஸ்டீமை நல்லா ஏற்றி இறக்கி வச்சோம்னா கறியிடும், இல்லைன்னா உள்ளே வேகாது, மொறுமொறுப்பு கிடைக்காது. ஓகே. பதமாக நம்ம பொரிச்சு எடுக்காத அது வடகறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். பதமாக பொரிச்சது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம்.
முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இது வடக்கறி 2 விதமாக போனோம். சில பேருக்கு ஆயில் எனக்கு ஏற்றுக்கலை, எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம இட்லி சட்டியில் போட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க டேஸ்ட் நல்லா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் போயிடலாம். அப்போ எனக்கு எல்லாம் ஆனால் இது கொஞ்சம் ஆயிலி தான், ஆனால் இது டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 2 இட்லி 3 இட்லி போகும் தாராளமாக. பொரிச்சு எடுத்தாச்சு. இது என்ன இப்போ காமிங்க எப்படி இருக்குன்னு. அந்த கலரை பாருங்கள். இங்கே பொரிச்சு எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் அப்படியே தெரியுது. தெரியும். இன்னொன்று அந்த பாத்திரத்தில் இருக்கும்போது அந்த முறுமுறுப்பு தன்மை. ஆமாம், முறுமுறுப்பு இருக்கும். ஓகே. இதில் வந்து நான் உப்பு மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன். சரி, ஓகே. நான் அந்த பொரிச்ச எண்ணெயை ஊற்றிருக்கேன் சார். ஏன்னா அது அந்த அதில் உள்ள வாசனை என்ன அந்த எண்ணெயில் இருக்கும். அது போடும்போது இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட். சரி, ஓகே. சரி, நாங்க சோம்பு, பிரிஞ்சி இலை நல்லா இவ்வளோ போடுறோம். அவ்வளோ போடுறோம். நல்லா. ஆமாம் சார், அதுக்குள்ளதுக்கு இது வேணும். சரி, ஓகே. ஏன்னா அதில் ஒன்றும் நம்ம போட்டு அரைக்கல. ஓகே. அதுக்காக இது போட்டு நல்லா கை ஃபுல்லாக அந்த விரல ஃபுல்லாக அள்ளி போடுறாங்க. சரி, ஓகே. சோப்பு போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பிரிஞ்சி இலையா? பிரிஞ்சி இலை 2 கிராம்பு போட்டுருவோம். 2 கிராம்பு ஃபஸ்ட்டு. சரி, இந்தாங்க. எப்படி 2 கிராம் மட்டும் அப்படி எடுத்து போடுறீங்களா? நான் 3 இது மட்டும் போடுறேன் சார். சும்மா லைட்டாக. 4-5 கிராம். இது போட்டால் இல்லைன்னா ரொம்ப காரம் ஏறிடும். இது வந்து அளவாக தான் நம்ம பார்த்துக்கலாம். அளவு ஃபைன். நாங்கள் பிரிஞ்சி இலை. இதுக்கப்புறம் கல்பாசி. கல்பாசி பெரும்பாலும் வந்து நிறைய நான்வெஜ் சமையலுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஆமாம் சார். இது வாசனை நல்லா கிடையாது, ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகே, அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. இது நான் கிள்ளி போட்டு. சரி, ஓகே. பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் மெயினா இல்லை மிளகாத்தூள்? மிளகாத்தூள் அதிகம். இது வந்து வாசனைக்கு தான். ஓகே. 2 பீஸ் மட்டும் போட்டு. சரி, ஓகே. இங்கே ஒரு பச்சை மிளகாய் வந்துருக்கு, அதையும் போட்டுருங்க சார். சரிங்க, ஆசைக்கு ஒன்று போட்டு. அடுத்த வெங்காயம். சரி, ஓகே. இந்த வடகரிக்கு நீங்கள் பண்ணும்போது நான் பார்த்த ஒரு விஷயம். ஓகே சார். இந்த இடத்துல வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் தக்காளி பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 1/2 கிலோ வெங்காயம் சார். இது அதுக்கு 3 பீஸ் தான். ஏன்னா தக்காளி வந்து புளிப்பு கொடுத்துரும். அதுக்கு இந்த 3 தக்காளி போதும். போதும். 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 3 பீஸ் போதும். 3 பீஸ் தக்காளி. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்து கட் பண்ணிருக்காங்க. குவான்டிட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், 1/2 கிலோ வெங்காயத்துக்கு வந்து இது வந்து கம்மி பார்த்து பண்ணுங்கள் வீட்டில். அது அந்த வெங்காயம் எந்த பக்கத்தில் வதங்கி முடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இல்லை, ஒரு காவாசி வதங்கினா போதும் சார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இப்பி போடலாமா? போடலாம். போதும் சார். ரைட். அதாவது வெங்காயம் போட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த இடத்துல வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து இஞ்சி கம்மி, பூண்டு கொஞ்சம் கூட தான் போட்டு. எவ்வளோ இஞ்சி எவ்வளோ பூண்டு போடுறோம்? இஞ்சி வந்து 25 கிராம்னா பூண்டு வந்து 100 கிராம். பூண்டு 100 கிராமு, இஞ்சி 25 கிராம். சரி, ஃபைன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி போட்டுருங்க. தக்காளி போடுறீங்க. அப்போ வதக்கி காமிக்கிறீங்க. ஓகே. வெங்காயம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சார், இந்த பக்கம் நல்லா வதங்கிடுது சார். இது போதுமா? போதும். ஓகே. இதில் இதுக்கு மேலே வைக்கணும், நம்ம உட்காந்துரும். வண்டியில் அடி பிடிக்கும். அடி பிடிச்சிரும். ஓகே. அதனால தக்காளி போட்டுடலாம். சரி, ஓகே. இந்த மசாலாலாம் இப்பயே போட்டுருமா இல்லை இன்னும் வதங்கணுமா? அது இல்லை சார், போட்டுடலாம் சார். எல்லாம் போட்டுடலாமா? சரி. எப்படி ஃபஸ்ட்டு உப்பு போடுறோமா? இது மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடியா? ஓகே. இதுக்கப்புறம் மிளகாத்தூள். போதுமா? அது போதும். சரி, ஓகே. இது தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிடுவோம். இந்த மசாலா போட்ட உடனே வந்து நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அந்த சும்மா லைட்டாக அந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டு அந்த மசாலா போட்டோன்னா 2 செகண்டில் தண்ணி ஊற்றுறோம். என்ன காரணம் நம்ம உடனே தண்ணி ஊற்றுறதுக்கான விஷயம் இருக்குது? கலர் மாறிடும் சார். கலர் மாறிடும். இதான் விஷயம். ஸோ அதனால் உடனே பண்ணுறோம். ஓகே டன். இந்த கலர் மாறதை கூட சொல்கிறது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த ஆயிலில் வந்து அந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். இதுவே வந்து நீங்கள் வந்து அந்த எண்ணெயிலேயே ரொம்ப நேரம் வதக்கும் போது அந்த கலர் மாறும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மிதமான சூடில் நீங்கள் போடுற அந்த ஸ்பைசஸ் பவுடரோட அந்த
என்ன ஸ்பைசஸ் போடுறீங்களோ அதுவும் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் வந்து கலர் மாறும்னு சொல்லி ஆமாம் சார். இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இங்கே பார்த்து இங்கே எல்லோ கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அந்த யூஸ் பண்ணுற அந்த பக்குவம் தான். சரி, ஓகே. இப்போ இது ஊற்றிருக்கோம், சார். தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுறீங்க. அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். ஆமாம், அதனால் போதும் சார். ஸோ இப்போ நல்லா கொதிச்ச பிறகு கொதிச்சோடனே நம்ம அந்த வடையை போடுறோம். நான் கொதிட்டும் பார்க்கலாம். சார் இப்போ கொதிக்குது, வாசனை எப்படி வருது? நல்லா வருது, கமகமான வருது. கொதிக்க கொதிக்க நல்லா வாசனை வருது, நல்லா வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த 1/2 கிலோ கடலைப்பருப்பு போட்டிருக்கோம்ல, இந்த 1/2 கிலோ கடலைப்பருப்பு வந்து நம்ம வீட்டில் செய்கிறோம். இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிடலாம்? 15 பேர் சாப்பிடலாம். 15 பேர். இது அப்படியே உடச்சு போடுறதா அப்படியே போடுறதா? அப்படியே போடலாம் சார். அப்படியே போடலாம். அது நல்லா வெந்துடும், நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, டன். ஆனால் போடும்போது வந்து இந்த முழுசாக கொஞ்சம் அப்படி தான் போடணும். ஆமாம், இல்லை ஊற ஊற உங்களுக்கு வெந்து போயிடும். ஓகே. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே வெந்துடும். ஓகே. நம்ம அந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுறோம்ல, அதை வச்சு பண்ணால் நல்லா லைட்டாக பண்ணுவோம். பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த இதெல்லாம் ஊறிடும், நல்லா போதும். இந்த வடையெல்லாம் நல்லா ஊறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ பண்ணா எவ்வளோ தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும்? 4 லிட்டராக ஊற்றலாம் சார். ஓகே. 4 லிட்டர் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கும். சரி, ஓகே, டன். இது நல்லா ஊறி வந்திருக்கு சார். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மேஷ் வச்சு நல்லா மேஷ் பண்ணுறோம். ஓகே. இப்போ வீட்டில் இந்த மாதிரி மத்து இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கரண்டியில செஞ்சிடலாம். சரி, நாங்கள் இது ஈஸியாக வந்துடும். அது ஈஸியாக வந்துடும். சரி, ஓகே, டன். ஒன்று நீங்கள் அந்த ஊர் இருக்க அந்த வடை வந்து லைட்டாக மசியும் போது அப்படி நல்லா மசிஞ்சு வந்துடும். ஆமாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியாக இல்லை, அந்த பருப்போட அந்த மசாலோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது உருண்டையாக இருந்தாலும் தண்ணி இழுக்காது. நம்ம மேஷ் பண்ணால் தான் தண்ணி எல்லாம் உள்ளே இழுத்துக்கும். சரி, எடுத்தால் கரெக்டான இது வந்துடும். அது பக்கம் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் போட்டலாம். சுகர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து அந்த டேஸ்ட்டுக்காக தான், வேற ஒன்றும் காரணம் வேற ஒன்று. சரி, ஓகே. அப்படி சுகர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். போட்டுருக்கேன். நான் சுகர் போட்டு சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் டைம். இது அப்படியே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் கண்டிப்பாக. மல்லி தாராளமாக போட்டலாம். சரி, ஓகே. அப்படியே டேஸ்டிங் தெரியுங்களா? தாராளமாக. இட்லி ரெடியாக இருக்குது. ஓகே, கொடுத்துருங்க. சரி, ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வடைக்கறி பண்ணும்போது அந்த அரைக்கிற பக்குவம் என்ன, அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு எப்படி ஃப்ரை பண்ணுறோம், 3வது ஸ்டெப்பு அந்த மசாலாவில் வெங்காயம் தக்காளி வதங்குற பக்குவம் என்ன, 4வது தண்ணி ஊற்றுற பக்குவம், 5வது அது எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், கடைசியாக சுகர் போடுறோம். ஸோ இந்த 5 ஸ்டெப்பு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த 5 ஸ்டெப்பு புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வடைக்கறி நல்லா பெஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இது யார் வேணாலும் பண்ணலாம் சார். ரொம்ப ஈஸி ரெசிபி, ஈஸியான ரெசிபி. சரி, ஓகே. என்னொன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த வாசம் கம்ம இருக்கு. சரி, நாங்கள் இட்லி. ஆனால் ஆக்சுவலாக இந்த இட்லியும் வடைக்கறி, அப்போ செட் தோசை வடைக்கறி சொல்லுவாங்க. செட் தோசை வடைக்கறி, ஆமாம் சார். சுட சுட இட்லி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட்லிங்க. சூப்பர், பஞ்சு போல இருக்கு. ஐயோ, எனக்கு புரியுது. எனக்கு இந்த சக்கரை எதுக்காக போடுறாங்க கடைசியா? அதிகமான சக்கரையும் போடுறாதீங்க, கரெக்டாக கொஞ்சமாக போடுங்க. வெரி குட். ஓகே. இல்லைன்னா இந்த கிராம்பு வந்து காரம் ஏறிடும் உங்களுக்கு, அதுக்காக இந்த சுகர் கொஞ்சம் போடுறோம். புது அனுபவம். ஓகே சார், வெரி குட். தேங்க்யூ சார். நம்ம ஏற்கனவே வடகறி சாப்பிட்டது வந்து அந்த வாசம் மட்டும் தான் இருக்கும், அந்த காரம் இருக்கும். இங்கே அந்த இனிப்பும் சேர்த்து சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து அந்த மசாலாவோட ஒன்று நல்லா சேர்ந்து, அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் அந்த ஒரு பைட் எடுத்து நீங்கள் அப்படி சாப்பிடும் போதே இந்த இடத்துல லைட்டாக அந்த இனிப்பு தன்மை தெரியும். ஆமாம் சார், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா மங்களாம்பிகா வரலாம். நீங்கள் மங்களாம்பிகா வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடகறி எப்போவுமே இருக்குமா எப்படி, இல்லை பர்டிகுலர் வீக் மட்டும் தான் இருக்குமா எப்படி? இல்லை சார், டெய்லி ஈவினிங்கில் உண்டு. டெய்லி ஈவினிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு
கும்பகோணம் வர முடியல, இல்லை இவங்க கொடுக்குற அந்த பொடி வகைகள் யாருக்காவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அந்த பொடி வகைகள்னா நம்ம லாஸ்ட் டைம் பண்ண அந்த இட்லி பொடி ஆகட்டும், பூண்டு பருப்பொடி ஆகட்டும், ஊறுகாய் வகைகள், தொக்கு வகைகள் ஏகப்பட்டது பண்ணுறாங்க. போனோடே அவங்க பண்ண அந்த பூண்டு தொக்கு வந்து ரியலி அல்டிமேட். அதை பச்சையை அரைச்சி போட்டு அப்படியே குக் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் வெரி குட். ஆமாம் சார். ஸோ உங்களுக்கு யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க நம்பர் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். என் பேர் லக்ஷ்மி. நாங்கள் மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர், கும்பேஸ்வரர், வடக்கு வீதி எங்கள் ஹோட்டல் இருக்குது. இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கான்டாக்ட் நம்பர் வந்து 98 94 79 30 31. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அழகாக நிதானமாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எனக்கு அந்த வடகறி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது உங்கள் கை பக்குவத்தில். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நான் ரெசிபி பண்ணும்போது ஓகே சர்க்கரையே போடாமல் வடகறி பண்ணியிருக்கேன். லைட்டாக சர்க்கரை போடுறதுனால என்ன வித்தியாசம் சொல்லி எனக்கு காமிச்சிருக்கீங்க. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாபா, டேக் கேர். தேங்க்யூ.